ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து எங்கள் மாமாவோட பர்த்டே. அவங்களுக்கு ஏதாவது பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இன்றைக்கி மட்டனும் சிக்கனும் வந்து வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக வந்து எனக்கு எப்போவுமே வந்து இந்த ரெசிபி வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ரெசிபி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு வாட்டி ஒரு மாதிரி செஞ்சிட்ருந்தேன். இப்போ ஒரு லாஸ்ட்டு 2 டைம்ஸ் தான் வந்து எங்கள் அம்மாவோட ரெசிப்பியை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து மட்டன் வந்து சாப்பிட மாட்டேன். பட் வந்து அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து லாஸ்ட் 2 டைம்ஸ் எங்கள் அம்மாவோட ரெசிபி கேட்டுட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைட் வந்து எனக்கும் வந்து நான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். எனக்கு காலையில் வந்து நான் எதுவுமே சாப்பிடல. இது செய்யும்போது மத்தியானம் ஒரு 12:30 1 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டே வந்து அப்படியே இந்த சமையல் வேலையை முடிச்சிட்டேன். ஜஸ்ட்டு மட்டன் கிரேவி அண்ட் தென் வந்து சிக்கன் பெரட்டல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சிக்கன் பெரட்டல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் செஞ்சேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இது நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருந்தது. பட்டு செய்யும்போது அவங்க சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போது தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அப்படி தான் வந்து நான் செகண்ட் டைமும் இதே ரெசிப்பியை வந்து நான் ஃபாலோ பண்ணி செஞ்சது. யூஸ்வலாக வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து இந்த மாதிரி பர்த்டே டைமில் வந்து வேறு எதுவும் நான் கிஃப்ட்லாம் பண்ண மாட்டேன். அவங்களுமே வந்து எதுவுமே வாங்கவும் மாட்டாங்க. எது வாங்கினாலும் தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 சட்டை 5 சட்டை அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவேன். மற்றபடி வேறு எதுவும் நான் பெருசாக பண்ண மாட்டேன். அண்ட் தென் எப்போவுமே வந்து நான் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான்வெஜ்ஜில் வீட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. சரி, அவங்களுக்காக நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த 2 ரெசிபியை வந்து நான் யூஸ் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து யாருக்காவது ரொம்ப ஆசையாக செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் அவங்களோட பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க உங்களுக்கு யார் அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எப்போவுமே எனக்கு குக்கிங் பிடிக்கும். பட் ஆனால் வந்து ரொம்ப இனிஷியேட் எடுத்து நான் சமைக்கலாம் மாட்டேன். சம்டைம்ஸ் இவங்க இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தர சொல்லி கேட்டால் மட்டும்தான் கொஞ்சம் நான் இனிஷியேட் எடுத்து சமைப்பேன். அதர்வைஸ் நான் வீட்டில் கூட எதுவுமே சமைக்க மாட்டேன். ஸோ இவங்களுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி சமைக்கிறதெல்லாம். ஸோ ஃபைனலி வந்து நான் சமைச்சு முடிச்சுட்டு அவங்களுக்காக வந்து நான் பேக்கும் பண்ணி வச்சுட்டேன். அவங்க நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு உண்மையாகவே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.